கலகலப்பு அப்படின்னு ஒரு படம் அண்ணன் சுந்தர்சி எடுத்த படம் ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த படத்துல வந்து ஒரு காட்சி அமைப்பு ஒண்ணு வரும். தேர்தல் ஒண்ணு நடக்கும் அந்த படம் கலகலப்பு படத்துல. அந்த படத்துல தேர்தல் நடக்கிறப்ப மனோபாலா ஐயா வந்து அந்த கிராமத்துல தேர்தல போட்டி போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிராமத்துல எல்லா பெண்களையும் தன்னோட பண்ணைக்கு வர சொல்லுவாங்க. பண்ணையில பாத்தீங்கன்னா குழாயை திறந்தோம்னா பால் வழிஞ்சு ஓடும். அப்ப தாய் குளங்கள் கிட்டே இருந்து நான் வாக்குகள் பெறுவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பால்ல வந்து தண்ணி தொட்டியில கலந்து விட்டுருவாங்க. அப்ப தண்ணி அந்த குழாயை திறந்தோம்னா பால் வழிஞ்சோடும். அவங்க சொல்லுவாங்க, உங்க வாக்குகள்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்பாங்க. இது சந்தானன்னா அவங்களை எதிர்த்து போட்டி போடுவாங்க. சந்தானன் கேட்பாங்க, இதை எதிர்த்து என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணு விமலனை வந்து ஒரு சிந்தனை ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, உங்க ஊர்ல ஆண் வாக்காளர்கள் அதிகமா பெண் வாக்காளர்கள் அதிகமா? ஆண் வாக்காளர்கள் தான் அதிகம். அப்ப ஆண் வாக்காளர்கள் அதிகம்னா நீங்க உங்க பண்ணைக்கு கூட்டிட்டு வந்து அங்க திறந்து விடுங்க, சாராயத்தை நீங்க ஆண்களுக்கு கொடுத்து வாக்குகளை வாங்குங்க அப்படிம்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல தற்போதைய நிலைமை திமுகவுக்கும் அதிமுகவும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதை சுந்தர்சி அண்ணன் ஊகிச்சு எப்படி அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. நீங்க பெண்களுக்கு யாரு, நம்ம திராவிட மாடல் முதல்வர் எஸ் ஸ்டாலின் அவர்கள், பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய எஸ் ஸ்டாலின் அவர்கள், பெண்களுக்கு நான் இலவச பேருந்து, உடனே நம்ம ஐயா எடப்பாடி நான் வந்து ஆண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு நான் 1000 ரூபாய் மாசம் தருவேன், உடனே நம்ம ஐயா எடப்பாடி நான் பெண்களுக்கு 2000 ரூபாய் தருவேன் அப்படின்றாங்க. ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க திமுக அரசு. இப்ப ஐயா எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா அது இன்னொரு 5 லட்சம் கோடி அதிகமாகி 10 லட்சம் கோடியே வந்து நிற்கும் நான் நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒண்ணு வேற்றுமையே கிடையாது. இவரு திமுக, இவங்க அனதர் திமுக அதிமுக அப்படின்னு இருக்கு.